புதின் அவர்களுக்கு 40 நாள் ஜெலன்ஸ்கி ஒரு கெடு கொடுத்திருக்காரு. இந்த 40 நாட்களுக்குள்ள எவ்வளவு மோசமா ரஷ்யாவை தாக்க முடியுமோ தாக்குறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறதா போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர் பேசின நேரமா என்னன்னு தெரியல. ரஷ்யா ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருந்து அந்த யுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெலாரஸை ஒட்டிய அந்த பகுதிகளுக்கு நகர்த்துறதுக்கான அந்த ஒரு திட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறது, பெலாரஸை பயன்படுத்தி பெலாரஸை ஒரு லான்ச் பேடாக மாற்றி திரும்பவும் ரஷ்யா எங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதற்கான திட்டத்தில் ரஷ்யா இறங்கியிருக்காங்க. பெலாரஸ் மேல ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. அப்போ திரும்பவும் ரஷ்யா இந்த மாதிரி பண்றாங்கன்னா பெலாரஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்குள்ள இப்ப இறங்க போறாங்க. அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதை பத்தின தகவல்கள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா இவங்க ரெண்டு தரப்பு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை, உக்ரைன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்க போறதா கிரெம்ளின் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பு ஷரங் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக நம்ம இதில் பார்க்க போகிறதே கான்ஸ்டான்டினோவை பற்றி தான். இந்த நகரமானது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா டான்பாஸ் ரீஜனில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கவச நகரம்னு சொல்லலாம். இப்போ உக்ரைனோட டான்பாஸ் பகுதியில் கடைசியாக எஞ்சிருக்கக்கூடிய ஒரு நகரமும் இதுதான். அந்த அளவுக்கு ரஷ்யா மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை கேப்சர் பண்ணினாங்க. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தரவுகள் எடுத்து பார்த்தோன்னா இந்த டான்பாஸ்னு சொல்லக்கூடியது டொனட்ஸ்க் மற்றும் லுஹான்ஸை உள்ளடக்கிய பகுதிகள். இது ரெண்டு மாகாணத்திலையும் பார்த்தோன்னா ஒன்றுல பார்த்தோன்னா ஒரு 95% அதிகம், இன்னொன்றுல 90% சொல்லி ரஷ்யா இது ரெண்டு பகுதியும் சேர்த்து டான்பாஸ்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ரீஜன் இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 94% பகுதிகள் வரைக்கும் பிடிச்சதா சொல்றாங்க ரஷ்யா சார்பில் கிளைம் பண்ணக்கூடியது. அதுல மீதம் இருக்கக்கூடியது இந்த கான்ஸ்டான்டினிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான். அதை ரஷ்யா இப்ப என்சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் விழுந்துருச்சு இல்ல அடுத்ததா ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ள இது போயிருச்சுன்னா உக்ரைன் சமீபத்தில் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா இது மாறிடும். காரணம் டான்பாஸ் ஃப்ரண்ட்டை இன்னமும் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே இது மட்டும்தான். இது மட்டும் இல்லைன்னா உக்ரைனால இதுக்கப்புறம் டான்பாஸ்னு சொல்லக்கூடியதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரஷ்யாவோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் இந்த டான்பாஸோட விடுதலை. அதற்காக தான் இந்த SMO ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அந்த பகுதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை இது உணர்த்தி இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் எவ்வளவு தூரத்தில் இவங்க நின்றுட்டு இருக்காங்க, அந்த நகரத்தோட அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் பகுதியில இருந்து எக்ஸாக்டா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுகளில் இப்ப அசால்ட் ஆனது நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பகுதியை நோக்கி ரஷ்யா அதிகமான FAB குண்டுகளை வீச ஆரம்பிச்சிருக்காங்க. இது உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த ஃப்ரண்ட்ல அந்த ஒரு பேட்டில் ஃப்ரண்ட்ல போராடக்கூடிய வீரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு நைட்மேரா மாற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இந்த FAB குண்டுகளை எந்த ஒரு அதிநவீனமான வான் பாதுகாப்பு சாதனத்தினாலையும் அழிக்க முடியாது. அது உள்ள வரதையும் கண்டுபிடிக்க முடியாது. அது கடைசி நேரத்தில் நீங்க கண்டுபிடிச்சாலும் அதோட ரியாக்ஷன் டைம் ஆனது ரொம்ப கம்மியா இருக்கும். ரஷ்யா அதிகமா இந்த குண்டுகளை இப்ப இந்த கான்ஸ்டான்டினோவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியின் மீது வீச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக்கா மாறப்போகுது. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவில் பார்த்திருப்போம். இந்த ஒரு உக்ரைனோட ஒரு கவச நகரத்தை பேஸ் பண்ணி ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒரு மோதலை ஜெலன்ஸ்கி அவர் தொடங்க போறாருன்னு. அது இப்ப தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கவச நகரமும் இதுதான். அடுத்தது உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. எப்பவுமே உக்ரைனுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் பனிக்காலத்தில் தான் அதிகமாக வரும். இந்த பனிக்காலம் எதற்காக இந்த இடத்துல ரொம்ப பெருசா மாறுதுன்னா அந்த இடத்துல ஹீட்டிங் சோர்ஸ்க்கு வீட்டை வெப்பமா வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் கேஸ் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுதோ அதே அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த வெப்பத்தை உருவாக்கக்கூடிய கருவிகளை உக்ரைனில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு ஷார்டேஜ் ஏற்படும். நமக்கு இங்க வெயில் காலத்தில் ஏற்படுற மாதிரி அங்க உக்ரைனுக்கு பனிக்காலத்தில், உக்ரைன் மட்டும் கிடையாது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளுக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பனிக்காலத்தில் ஏற்படுறதை விட மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இப்போ வெயில் காலத்திலேயே உக்ரைனுக்கு ஏற்பட போகுது. ரஷ்யா தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல் இவங்களோட எனர்ஜி கிரிட்ஸை நோக்கி இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸை நோக்கி இருக்கிறதுனால நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியுமா தெரியல. ஸோ எப்போ வேணும்னாலும் இது பற்றின ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆனது கொண்டு வரப்படும். பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் 40 நாட்கள் மாஸ்கோவுக்கான கெடுவு கொடுக்குறாரு. ஆனால் உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமை இந்த மாதிரி இருந்துருக்கு. தெளிவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா உக்ரைன் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு. அவங்க ரஷ்யாவுக்கான டேமேஜஸை உருவாக்கலாம், ரஷ்யாவுக்கு அந்த ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த யுத்தமானது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்திருக்குன்னு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் இந்த யுத்தத்தில் உக்ரைன் வெற்றியாளராக மாறணும்னா ஒரே ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் கூட ரஷ்யா கிட்ட இல்லாமல் உக்ரைன் கிட்ட வந்தால் மட்டும்தான் அது உக்ரைனோட வெற்றி. ஆனால் ரஷ்யாவுக்கு அப்படி கிடையாது. ஹியூமன் லாஸஸ் எல்லாம் கணக்கு பண்ணணும்னா ரெண்டு சைடும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கு. இவங்க சைடு சொல்லக்கூடிய டேட்டா இவங்க சைடு சொல்லக்கூடிய டேட்டாலாம் நம்ம பார்த்தோன்னா இவங்க சொல்றப்ப இவங்க பெரிய ஆள் மாதிரி தெரியும். உக்ரைன் சார்பில் சொல்றப்ப அவங்க ரஷ்யாவோட கவுண்டை எக்ஸாகரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் நியூட்ரலாக வரக்கூடிய டேட்டா ISWோட டேட்டாவில் எடுத்து பார்க்குறப்போ ரெண்டு சைடுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான லாஸஸ் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ நிலங்களை மீட்காம உக்ரைனால ஜெயிக்க முடியுன்றது ஜெலன்ஸ்கியோட ஒரு ப்ரொபகண்டாவை மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே அதில் பயன் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா
நிலம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அதை ஜெயிச்சு தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல வெற்றியின் கிளைம் பண்ணக்கூடியது எதுவுமே இந்த இடத்துல வெற்றியாக பார்க்கப்படாது. இப்போ ரஷ்யாவோட அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு வரும். ஜெலன்ஸ்கி த்ரெட்டன் பண்ணிட்டாருப்பா, 40 நாளுக்கான டைம்ன்றது கொடுத்துட்டாரு. ஆனால் இதுக்கு மாஸ்கோட ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் பேசிட்டே இருங்க, பேட்டில் ஃபீல்டில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா இந்த எஃப்ஏபி குண்டுகளை அதிகமாக வந்து பகல் நேரத்தில் தான் பயன்படுத்துவாங்க. மோஸ்ட்டாக வந்து இரவு நேரங்களில் பயன்படுத்தி பெருசாக எந்த ஒரு செய்தியும் வெளியில் வந்தது கிடையாது. ஆனால் நேற்று ஒரே நைட்டில் மட்டும் முக்கியமான பல இடங்களில் இந்த குண்டுகள் கூடவே இஸ்காந்தர் குண்டுகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இது எந்தெந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, கார்கிவ் ரீஜனில் 3 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சுமி ரீஜனில் 2 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. போல்டோவா மாகாணத்தில் கிரமன்சங் தெர்மல் பவர் பிளான்ட்னு அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அனல் மின் நிலையம் அது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த பாய்லர் ரூம் வரைக்கும் ரஷ்யாவோட ஏவுகணைகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தினால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த ஒரு அனல் மின் நிலையத்துக்கு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, ஒடிசா மாகாணம் மற்றும் ஜாப்ரோசியாவோட அந்த ஆத்துக்கு மறுக்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஒரு இடங்களின் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. இதில் ஒடிசா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 கண்டெய்னர்கள், அந்த கண்டெய்னர் லோடு ட்ரக்ஸ் ஆனது இந்த ஒரு தாக்குதல் அழிக்கப்பட்டிருக்கு. இதில் ட்ரோனையும் ரஷ்யா பயன்படுத்திருக்காங்க. ஸோ முதல் முறையாக எஃப்ஏபி குண்டுகளை இரவு நேரத்தில் ரஷ்யா பயன்படுத்துறாங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸை மாற்றுறாங்கன்றது தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அம்யூனிஷன் டிப்போவும் கார்கிவ் மாகாணத்தில் அழிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நேற்று ஒரு நைட்டில் நடந்தது. ரஷ்யாவின் மீது நேற்று ஒரு 600க்கும் அதிகமான ட்ரோன்களை உக்ரைன் ஃபயர் பண்ணியிருந்தாங்க, கிரீமியா உட்பட. ஸோ அதற்கு பதில் கொடுக்குற நடவடிக்கையா மேபி இது இருந்திருக்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஓவரால் மிசைல்ஸோட கவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா, நேற்று இரவு நேரத்தில் மட்டும் 8 இஸ்காந்தர் ஏவுகணைகள் 16க்கும் அதிகமான எஃப்ஏபி குண்டுகளானது இந்த இடத்துல வீசப்பட்டதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சார்பில் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கடைசியா பார்த்தோன்னா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அமெரிக்கா வந்து ஒரு நியூட்ரல் நாடா எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு பக்கம் வந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, உக்ரைனில் வந்து நாங்கள் நியூட்ரலாக இருப்போன்ற மாதிரி காமிக்கிறதுன்றது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அமெரிக்கா உண்மையிலேயே நியூட்ரலாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒன் மீட்டிங்ன்றதை இந்த 3 நாடுகளோட தலைவர்களோட மட்டுமே நடத்தணும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, ஜெலன்ஸ்கிக்கு வந்து இப்போ பதவி அதிகாரம்ன்றது கிடையாது. மார்ஷியல்லா இப்போதைக்கு உக்ரைனில் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு பதவி காலம் முடிஞ்சிட்டதுனால உண்மையான அதிகாரம் உடைய ஒரு நபர் அந்த பதவிக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா 2 தரப்பும் ரஷ்யாவும் உக்ரைனும் அமெரிக்காவோட தலைமையின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யா சொல்றது பார்த்தோன்னா, உக்ரைனோட அதிபருக்கு அதிகாரம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கப்போ அந்த அதிகாரமற்ற ஒரு நபர் பேச்சுவார்த்தையை தொடங்கி இப்போ அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பம் போடுறதுனா, திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சதோ திரும்ப அதே மாதிரி அப்போ இருந்தவருக்கு பவர் கிடையாது, பவரில் இல்லாத ஒரு பிரசிடென்ட் போட்ட கையெழுத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நாட்டோவோட தூண்டுதல்னால இந்த இடத்துல திரும்ப பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ரஷ்யாவோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெலாரஸில் அதாவது ரஷ்யாவோட வெப்பன் மூவ்மெண்ட்ஸ் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து அவங்க பார்டர் பகுதியில் இந்த ஆயுதங்களை குவிக்கலை. அந்த ஆயுதங்களை குவிக்காததுக்கு இவர் என்ன ரீசனாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, எங்களோட த்ரெட்டு தான். அதாவது நேரடியாக வந்து பெலாரஸ் வந்து உக்ரைன் எல்லையில் ஆயுதங்களை குவிச்சாங்கன்னா, ஒன்று அதை அவங்க நகர்த்துறதுக்கு முன்னாடி நாங்களே தேவைப்பட்ட அதுக்கான ஆக்ஷனை எடுப்போன்றதை சொல்லியிருந்தோம். அதனால பெலாரஸ் வந்து எங்களோட எல்லை பகுதிகளில் வெப்பன்ஸை கொண்டு வந்து அதிகமாக வைக்கல. ரஷ்யாவோட ஆயுத நடமாட்டம் பெலாரஸ்குள்ள 25% அதிகமாக இருக்கு. இது பார்த்தோன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் வாரை தவிர்த்து இப்போ ஒரு அதிகமான பர்சன்டேஜாக பதிவாயிருக்கு. பெலாரஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவா திரும்பவும் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அது இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அதற்கான பதில் உக்ரைன் கிட்ட இருந்து இந்த தடவை ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா பார்த்தோன்னா இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்தை நோக்கி நகர்றாங்கன்றது அவங்க நடத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்ஸ்லேயே தெரியுது. ஒடிசா துறைமுகம் ரொம்ப நாட்கள் கழிச்சு கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவை த்ரெட்டன் பண்ணதுக்கப்புறம் ரஷ்யா அவங்களோட குண்டுகளை வீசக்கூடிய அந்த ஒரு தன்மைன்றதே மாற்றிருக்காங்க. எஃப்ஏபி குண்டுகளை வீசுறது தான். இது வெறும் தொடக்கம்ன்றது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் புதின் அவர்களோட முடிவு என்னவா இருக்கணும்? இந்த யுக்ரைன் யுத்தம் உண்மையிலேயே ரொம்ப நாளாக எடுத்துட்டு இருக்கு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்போ ரஷ்யாவை இன்னும் ரொம்ப வீக்கராக ப்ரொஜெக்ட் பண்ணும். ஒருவேளை அவரோட இடத்துல நீங்கள் இருந்தால் உங்களோட முடிவு என்ன இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஃபார் ஃபன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுது உங்கள் யாருக்கே.